திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் தரமற்ற நெய் விநியோகம் செய்ததாக கூறப்படும் திண்டுக்கல் ஏஆர் ஃபுட்ஸ் ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயார் செய்வதற்காக திண்டுக்கல்லில் இயங்கும் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் அனுப்பிய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த ஆலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தில் பால் பொருட்கள் தயாரிக்கும் இடத்தில் இருந்த கழிவுநீர் மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கலைவாணி, ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நெய் மற்றும் வெண்ணெய் மாதிரிகள் தரமானவை என முடிவுகள் வந்ததாக தெரிவித்தார். சார், இது ஃபர்ஸ்ட் ஜூலைல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார், தரமற்ற நெய் இங்கிருந்து போகுது அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அன்னைக்கே போய் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பார்த்து சாம்பிள் பட்டர் கீ ரெண்டும் எடுத்தோம். நல்லாதான் இருக்குன்னு தான் சார் ரிப்போர்ட் வந்திருக்கு. மேலும் இந்த விசாரணையை மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொள்ளும் எனவும் கலைவாணி தெரிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரம் கவலை அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்றார். மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால்தான் தமிழகத்திலே நாம சொல்றோம். இதனிடையே திருப்பதி லட்டு பிரச்சனையை தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தவறு இனி நடக்காத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது சாப்பிட்டவங்கள உயிரோடு இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு வருவது. லட்டு விவகாரம் நாட்டின் பொது பிரச்சனை இல்லை எனவும் சீமான் குறிப்பிட்டார். குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கின. இந்த அமைப்பின் உச்சிமாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டார். ரஷ்யா, உக்ரைன் போர், இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரங்கள் குறித்தும் 4 நாட்டு தலைவர்கள் விவாதிக்க இருக்கின்றனர். குவாட் உச்சிமாநாட்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி பின்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திப்பார் என கூறப்படுகிறது. குவாட் உச்சிமாநாட்டை தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார். நேற்று பகலில் 100 டிகிரி வெயில் வாட்டிய நிலையில் சென்னையில் இரவில் பரவலாக மழை பொழிந்தது. சென்னையில் கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றிரவு 2 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் உருவானது. கீழ்பெண்ணாத்தூர், வேங்கிக்கால், கீழ்கச்சிராப்பட்டு, மேல்கச்சிராப்பட்டு, ஏந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் தேதியை கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் கட்சி தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் மக்களின் பேரன்பு மற்றும் பேராதரவுடனும் அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தாவேகவின் கொள்கை தலைவர்களை பிரகடனப்படுத்தும் முதல் மாநாடு நடக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த மாநாட்டில் தங்களின் கொள்கைகள் மற்றும்
கொள்கை சார்ந்த செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் மாநாடு நடக்க உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என்றும் விஜய் சூளுரைத்துள்ளார். தாவேகவின் முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுவதாக விஜய் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல உதயநிதி துணை முதலமைச்சர் வேறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. 20% போனஸ் கோரி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் சுமார் 60% பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரையும், அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் போனஸ் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே வழங்குவதாக கூறப்படுகிறது. 20% போனஸ் கோரி ஜீவா தொழிற்சங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 நாட்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் என்எல்சி நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. என்எல்சி நிர்வாகம் இந்த தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, போனஸ் எங்களை இவர்கள் கேட்பதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை என்று உறுதியாக தெரிவித்துவிட்டது. போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி என்எல்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் குப்பை போட சென்ற போது தெருநாய் கடித்து குதறியதில் 10 வயது சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பால்வாடி 2வது தெருவில் வீரமுத்து செல்வி தம்பதியின் 10 வயது மகன் கேசவன் அருகிலுள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் குப்பையை தொட்டியில் போட கேசவன் முயன்றார். அப்போது தெருநாய் அவரின் கையை கடித்து குதறியது. இதில் சிறுவனின் கை தசையில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தனது வீட்டுக்கு சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நாய் அதை தள்ளி விட்டானா, தள்ளி விடும் போது அந்த நாய் எகிரி கடிச்சிருச்சு. சிறுவனின் கையில் காயம் குணமடைந்த பிறகுதான் தொடையிலிருந்து சதை எடுத்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலைக்கும் செல்ல முடியாமல், மகனையும் கவனித்துக் கொள்ள முடியாமல் பெற்றோர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தங்கள் பகுதியில் உள்ள தெருநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பையனை கடிச்சதே இப்ப நாளைக்கு எங்களை கடிக்கும், இன்னொரு குழந்தைங்களை கடிக்கும். எல்லாருக்குமே ஆபத்தாகுது, இப்போ பயமா இருக்கு. அதிகரிக்கும் தெருநாய்க்கடி சம்பவங்களால் மக்கள் நடமாட அச்சமடைந்துள்ளனர்.